கணக்கு இந்த இடத்துல எங்கள் அப்பா பெரிய மாட்டுத் தொழுவத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அவரால் முடியலை. நானாச்சும் இந்த இடத்துல கட்டணும். அதுக்கு தான் ஒவ்வொரு மாட்டுக்காரனா கூப்பிட்டு எப்படி கட்டணும் என்ன ஏதுன்னு கேட்டு கேட்டு வாரேன். நீயே கொஞ்சம் அதுக்கு உதவி பண்ணு. ஐயா, உங்களால் கண்டிப்பாக அந்த இடத்துல பெரிய மாட்டுத் தொழுவத்தை கட்ட முடியும் ஐயா. ஏன்னா பக்கத்தில் இப்போ தான் ஒரு மாட்டுக்காரனை பார்த்துருக்கேன். அவனை கூட்டிட்டு வரேன். அவன் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுவான். கணக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லா விதத்துலையுமே உதவி செய்தீங்க. ரொம்ப நன்றி கணக்கு. ஐயோ இருக்கட்டும் ஐயா. சக்திவேல் ஐயா. யார் கணக்கு இவரு? ஐயா நான் சொன்னேன்ல இப்போதான் ஒரு மாட்டுக்காரனை பற்றி. அவன் தான் ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா உங்களுக்கு நான் மாட்டு தொழுவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து தோப்பு வழியாக வந்த ஐயா. அப்போ அங்கே உள்ளவங்களாம் சென்னையை மாட்டை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க ஐயா. எனக்கு ரொம்ப நேரமாகுது ஐயா. வீட்டுக்கு வேற போகணும். பாலெல்லாம் கறந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கணும் ஐயா. பிள்ளைங்களாம் பசியோடு இருப்பாங்க ஐயா. நீங்கள் வந்து அங்கே என்னன்னு வந்து கேளுங்க ஐயா. கணக்கு நீங்கள் போய் நான் சொன்னேன்னு விட சொல்லுங்க. போங்க. உத்தரவு ஐயா. வாங்க போகலாம். ஏப்பா ஏன்பா இவரோட மாடை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க? அதுவா இளநியா ரொம்ப போர் அடிச்சு போச்சு தோப்புல. அதான் இனிமே பால் குடிக்கலாட்டு மாட்டு கட்டி வச்சிருக்கோம். வேணும்னா நீ எங்களுக்கு பால் கறந்து தெரியும், அவனுக்கு சம்பளம் தரோம். சக்திவேல் ஐயா மாட்டை விட சொல்லி சொன்னாரு. இல்லைன்னா அவர் வருவாரு பார்த்துக்குவாங்க. உங்க சக்திவேல் ஐயா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவரை நேரில் வச்சு நாங்க பாத்துக்கிறோம். போயாங்கிட்டு ஐயா நீங்க சொன்னதான் விட சொன்ன ஐயா. ஆனா அவங்க ரொம்ப திமிரா பதில் சொல்லுதாங்க ஐயா. சரி வாங்க நானும் வரேன். என்னப்பா தம்பி மாட்டை விட சொன்னா விட மாட்டீங்களா? யோ யார் நீ? உனக்காண்டி நாங்க இருக்கிய மாட்டை விடணும். ஐயோ தம்பி அவர் தான் சக்திவேல். சக்திவேல் அதான் எங்களுக்கு ஐயா. தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அவர் ரொம்ப பெரிய ஆளு. அப்படியா? அவ எனக்கு கொஞ்சம் செஞ்சு கட்டு சொல்லுங்க. என்றா செய்யணும் உனக்கு சொல்றா. நான் ரொம்ப நேரமா மாட்டுல இருந்து பால் கறக்க முயற்சி பண்ணேன். ஆனா பாலே வர மாட்டேங்குது. நீ பண்ணி தரியா? ஐயோ அவருக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு என்றா பால் தானடா கறக்கணும். கறந்தா மாட்டை விட்டுருவியா? கண்டிப்பா மாட்டை விட்டுருதையா? ஐயோ ஐயா சவால் கொத்துக்காதீங்க ஐயா. கணக்கு பிள்ளை சக்திவேல் ஒரு தடவை முடிவெடுத்தா அவ்வளவுதான். அது யாராலையும் மாற்ற முடியாது தெரியுமில்ல. ஐயோ மாட்டை பார்த்தாலும் பயமா இருக்கு. எட்டி உதைச்சிருமோ? சரி நம்ம ஒரு பாட்டு பாடி அது எப்படியாவது ஐஸ் வச்சு பாலை கறந்துருவோம். இல்லைன்னா இவங்க முன்னாடி நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டியதா இருக்கும். யோ என்ன நீங்க பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் செண்பகமே செண்பகமே சக்திவேல் ஐயாவுக்கு பால் கொடுமா. செண்பகமே செண்பகமே. ஐயோ நம்ம ஐயா இவ்வளவு அழகா பாட்டு பாடி மாட்டுல இருந்து பாலெல்லாம் கறக்குறாரு. அவர் பெரிய பால்காரன் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். யோ நீ வேற சும்மா ஐயா. அது பேர் செண்பகம்லாம் இல்ல. ஐயோ அப்படியா? அப்ப மாட்டு பேர் என்னையா? மாட்டு பேர் காமாட்சியா? இவனால இதுல இருந்து பால் கறக்க முடியாதுன்னா நானே இந்த டாஸ்க் கொடுத்துருக்கேன் உனக்கு. கணக்கு நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா கணக்கு? ஐயா ஐயா இந்த மாட்டு பேரு செண்பகம் இல்ல ஐயா, காமாட்சியா. நீங்க காமாட்சின்னு பாட்டு பாடி சீக்கிரமா மாட்டுல இருந்து பாலை கறந்துங்க ஐயா. நல்ல வேலை கணக்கு நீங்க வந்து சொன்னீங்க. இல்லைன்னா மாடு எனக்கு எட்டி உதச்சிருக்கோம். காமாட்சி காமாட்சி கொஞ்சம் பால் கொடு காமாட்சி. சக்திவேல் ஐயாவுக்கு பால் கொடு காமாட்சி. நீ மட்டும் பால் கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல அவமானப்படுவேன் காமாட்சி. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே பாலெல்லாம் கறந்துட்டீங்களே. நீங்க சொன்ன மாதிரியே மாட்டை விட்டுட்டு போலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டுங்க நான் அப்போ போயிட்டு வரேங்க ஐயா. வாங்க வாங்க. என்றா உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நேரம் ஆகுது. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க, போட்டோ எடுக்க தெரியும் ஐயா. அப்புறம் என்ன லேட் ஆகிட்டு இருக்க? ஐயா உங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டாங்களா? அவ்வளவுதானா? என்னங்க சின்ராசு வரலைங்க? என்ற குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் எடுங்க போதும். அம்மா சின்ராசு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, நான் போட்டோ எடுத்துட்டு வரேன். அம்மா இங்க வாமா. இவன் நம்மள ஒரு போட்டோ கூட எடுக்க விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னுக்கிட்டு. சொல்லுடா எதுக்குடா கூப்பிட்ட? அம்மா அப்பாவுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும்லாமா. அதான் அன்னைக்கு நான் பிள்ளையார் கோயிலுக்கு காலையிலே போயிட்டேம்மா. போய் அங்கே கடந்த தேங்காய் சிலெல்லாம் பிறக்கிட்டு வந்தம்மா. இது அப்பாவுக்கு கொடுங்கம்மா, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ என் தங்கம், நான் தேங்காவை தான்மா தேடிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னியாவது இன்னைக்கு வைக்கலான்னு நினைச்சேன். தேங்காவே கிடைக்கல. நல்ல வேலை கொண்டு வந்துட்டேன். அம்மா நான் தேங்காய் சட்னி வைக்கலாம் பிறக்கிட்டு வரணும்மா. அப்பாவை கொடுத்து எப்படியாவது ஐஸ் வைக்குமா. ஐஸ் வச்சு எனக்கு ஒரு 10 ரூபாயாவது வாங்கி கொடுமா. எனக்கு செலவுக்கு துட்டே இல்லைம்மா. சரி சரி அழாத, அப்பாட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி தரேன். என்னங்க உங்களுக்கு தேங்காய் சிரட்டைன்னா ரொம்ப பிடிக்கும்லாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க, சாப்பிடுங்க. எனக்கு தேங்காய் சிரட்டைனா ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் எல்லாரும் கொடுத்தாலும் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், தூரம் எடுத்துகிட்டு போ. இந்த மனுஷன் கண்டி நான் காலையிலே போய் விநாயகர் கோயிலில் உட்காந்து தேங்காவெல்லாம் பிறக்கிட்டு வந்து இவருக்கு கொடுத்தா இவர் ரொம்ப தான் பில்டப் கொடுக்காரு. இந்த மனுஷனுக்கு பிறந்த நாளை சரி ஒரு ஆசையாக கொடுப்பான்னு வந்தால் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சின்ராசு அவருக்கு வேண்டாமா? சின்ராசு நான் இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் நான் தேங்காய் சட்னி வைக்கட்டுமா? சரிம்மா அப்படியாவது அவருக்கு வச்சு கொடுமா. இந்த தேங்காய் வேஸ்ட் பண்ணிடாத. சரிம்மா நான் போயிட்டு வரேன், பரவாட்டி வரேன். சரிடா பரவாட்டி மறக்காம சாப்பிட வாடா. சரிம்மா சாப்பிட வரேன். நீ சாப்பிடுற மாதிரி சாப்பாடு செஞ்சு வை. சின்ராசு சின்ன வீட்டுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கூட மாட இருந்து ஒழுங்கா பார்த்துக்கோ. அவங்கள உன்னோட லூட்டி எல்லாம் இது உங்க போய் அடிச்சுட்டு இருக்காத.
சரிங்க அண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணி, என்ன சின்ராசு? அண்ணி யார் அண்ணி வராங்க? அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன செய்ய போற? சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வரேன். ஏ டிங்கி, நானும் ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன நெளிஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்னாச்சு? எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும், அதான். வந்தா போக வேண்டியதானே, ஏன் அதுக்கு நெளிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏ லூஸு, நான் என்ன பையனா பொண்ணு? வாத்து வேற இருக்கு, நான் எப்படி போகிறது? சரிம்மா, அந்த பக்கம் மறைவா போயிட்டு வா, நாங்கள் வேணா வார்த்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறதோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் அந்த கொல்லை பக்கமாக போயிட்டு வரேன், நீங்கள் கொஞ்ச நேரம் வாத்தை பார்த்துக்கோங்க. ஏ வாத்து, வாத்தா? நம்மள இல்லை. ஏ வாத்து, எவ்வளோ நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது எங்களுக்கு கேட்குது, ஆனால் வாத்து கேட்க மாட்டேக்க. எவ்வளோ திமிரு! நான் உங்களை தான் சொன்னேன். அம்மாடி, எங்கள் பேர் ஒன்றும் வாத்து கிடையாது. என் பேர் மணிவண்ணே, அதோ நிற்காம பேர், அவன் பேர் சின்ராசு. ஆமாம், இவங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன எக்ஸாம் எழுத போகிறேன்? அம்மாடி நீ கொஞ்சம் சும்மா இருமா, நான் உங்ககிட்ட போய் கொஞ்சம் வழி கேட்டுட்டு வரேன் ஊருக்கு போறதுக்கு. ஓகே அங்கிள். மிஸ்டர் மணிவண்ணன், நான் தான். சொல்லுங்க சொல்லுங்க. இதோ இந்த வழியா போனா உங்க வேட்டைக்காரன் புதூர் போக முடியுமா? ஐயையோ, வேட்டைக்காரன் புதூருக்கு இந்த வழியாவா? இந்த வழியா போக முடியாதுங்க, இந்த வழியில பாலம் கட்டுதாங்க. நீங்க வந்த வழியில அப்படியே திரும்பி போய் அப்படியே சுத்தி ஒரு ஆலமரம் இருக்கும், அதை சுத்தி போனீங்கன்னா தான் போக முடியும். அப்படியா? ரொம்ப நன்றி சார். ஏய் என்னடா, வாத்து முட்டையை போட்டு திருடிட்டீங்களா? ஏண்டி, இவ்வளோ நேரம் உன் வாத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது உனக்கு பெருசா தெரியலன்னு இத்தினோண்டு முட்டையை திருடிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா திருட்டு மொழியில் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். வாத்து இப்போ முட்டை போடும், அதை அவிச்சு நீயே தின்னு தாயி, நாங்கள் போகிறோம். ஏம்மா, இங்கே வாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்கள எங்க? அவங்களா? அவங்க பெரிய வீட்டில் இருப்பாங்க. ஆமாம், எதுக்கு அவங்கள கேட்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் இந்த வழியாக வேட்டைக்காரன் புதூர் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப தூரம் போய் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரோம். ஐயோ, அவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, சரியான புழுவினி மாடங்க. அவங்க மாடங்கன்னா நீங்கள் மாடத்தியாம்மா? அம்மாடி நீ கொஞ்சம் சும்மா இருமா. அம்மாடி இந்த வழியா வேட்டைக்காரன் புதூர் போக முடியுமா? போகலாம் இந்த வழியா. அங்கிள், அந்த வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் அங்கிள். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அலைய வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வாங்க போகலாம். ஏ பாப்பா, அவங்களோட துண்டை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருத்தியா? அந்த துண்டை நீயே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நிறைய காமெடிஸ் வரும். அதை பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.